கார்த்தி ஃபேன்ஸ்க்கு இன்று ஒரு பெரிய ஷாக். வாவாதியார் மூவி ரிலீஸ் மீண்டும் போஸ்ட்பான் ஆயிடுச்சு. இந்த முறை சாதாரண டிலே இல்ல. ஹைகோர்ட் ஆர்டர் வரும் லெவலுக்கு இஷ்யூ சீரியஸ் ஆயிடுச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளியரா சொல்லிருக்கு, லோன் அமௌண்ட் முழுவதும் ரீபே ஆகும் வரைக்கும் வாவாதியார் மூவி எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு. இந்த ஸ்டே ஆர்டர் எதற்காக வந்துச்சுன்னா, ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா பிஸ்னஸ்மேன் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் கிட்ட இருந்து கடந்த காலத்துல 10,35,00,000 லோன் எடுத்ததற்கான கோர்ட் ரெக்கார்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அந்த லோன் அமௌண்ட் இப்போ 21,78,00,000 மாறி இருக்கு. அர்ஜுன் லால் பேங்க்ரப்சி காரணமாக கோர்ட்ல ஒரு எஸ்டேட் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏஜென்ட் கோர்ட்ல என்ன சொன்னார்னா, லோன் ப்ராப்பரா செட்டில் ஆகல, ப்ரொடியூசர் டெட்லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணல, ஸோ ஃபிலிமை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னும் ஃபிலிமில் வர இன்கம்மை கோர்ட் கஸ்டடிக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசர் சைட்ல இருந்து சீனியர் லாயர் 3,75,00,000 24 மணி நேரத்துக்குள்ளார செட்டில் பண்றோம்னும், ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தயார்னு சொல்லியிருக்காங்க. ஃபிலிம் ரிலீஸ் பேன் ஆனா ஹியூஜ் ஃபினான்ஷியல் லாசஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷனை கோர்ட் ஏத்துக்கவே இல்லை. கோர்ட்டோட ஃபைனல் டிசிஷன் படி ப்ரொடியூசருக்கு பல வாய்ப்புகள் கொடுத்திருந்தோம், அதை அவர் கரெக்டா பயன்படுத்திக்கல. மணி லெண்டர் 2014 இருந்து வெயிட் பண்றாரு. ஸோ இன்னொரு எக்ஸ்டென்ஷனுக்கு இடமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் டிசம்பர் 5 அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனா அது போஸ்ட்பான் ஆயிடுச்சு. இந்த ஸ்டே ஆர்டர்னால இப்ப செகண்ட் டைமாவும் வாவாதியார் மூவி போஸ்ட்பான் ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோர்ட்டோட டெசிஷன் நியாயமா அல்லது மூவிக்கு அன்னெசரி தடையா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல குயிக் அண்ட் கிளியர் சினிமா அப்டேட்ஸ்க்காக வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.